ஸோ ஆனல் ஃபிஷர் எப்படி வருது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனல் ஃபிஷர் வர்றதுக்கு 3 முக்கியமான காரணம். ஒன்று, நம்ம டயட்டில் நம்ம லோ ஃபைபர் டயட் எடுத்துக்கிறோம், இல்லை ஆயில் அண்ட் ஸ்பைசஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம், லோ ரெசிடியூ டயட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது, லாங் சிட்டிங். ஒரே இடத்துல ரொம்ப நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், மற்றபடி டெஸ்க் ஜாபாக இருக்கட்டும், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா தென் that can be a local factor which can cause fissure. And third thing, dehydration நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடுறோம், பட் dehydration can cause anal fissure and also piles. ஸோ anal fissureல நம்ம என்ன எடுத்துக்கணும்? நம்ம ஹை ஃபைபர் டயட், அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள், should avoid red meat. Other than that, when you come to a doctor will prescribe a artificial fiber thing and also a பெயின் கில்லர் அண்ட் அந்த மசில் ஸ்பாசம் ரிலீவ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ வாக்கிங். பீப்புள் நான் சொல்லும்போது வாக்கிங் போகணுன்னு சொல்லும்போது, சார் ஃபிஷருக்கும் வாக்கிங்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷர் இஸ் டியூ டு மசில் ஸ்பாசம். நம்ம வாக்கிங் போகும்பொழுது யூ கெட் மென்டலி ரிலாக்ஸ் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஸ்பிங்டர் ஸ்பாசம். இது எதுக்குமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா த ஃபைனல் திங் இஸ் தட் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். For that, you should visit a surgical gastroenterologist.